வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் சைக்காலஜிக்குன்னு சொல்லிட்டு டெய்லி வந்து பண்ணாக்கா 5 கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 6. ஃபஸ்ட்டு 5 டேஸ்க்கான வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் சைக்காலஜிக்கு பிஜிடிஆர்பி சைக்காலஜிக்குன்னு சொல்லிட்டு சைக்காலஜி அண்ட் ஜிகேக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து பண்ணாக்கா கால் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா ஃப்ரீ டெஸ்ட் கொஷின்ஸ் டெய்லியும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், which among the following part of the brain important for memory storage? Which among the following part of the brain important for memory storage? So option A, amygdala. Option B, Broca area. Option B, Broca area. Option C, hippocampus. Option C, hippocampus. Option D, corpus callosal. Option D, corpus callosal. ஸோ இதுக்கான ஆன்சர் வீடியோவோட எண்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், மேஜிக்கல் நம்பர் கான்செப்ட் வாஸ் ப்ரொப்போஸ்டு பை. மேஜிக்கல் நம்பர் கான்செப்ட் வாஸ் ப்ரொப்போஸ்டு பை, அங்கே 72ன்னு இருக்குது, அது ராங்கு. மேஜிக்கல் நம்பர் கான்செப்ட் வாஸ் ப்ரொப்போஸ்டு பை ஆப்ஷன் ஏ இஎல் தாண்டைக். ஆப்ஷன் ஏ இஎல் தாண்டைக். ஆப்ஷன் பி ப்ரௌன். ஆப்ஷன் சி பிஇசட் அண்டர்வுட். Option D, G.A. Miller. Magical number concept was proposed by E.L. Thorndike, J. Brown, B.Z. Underwood, G.A. Miller. Answer lastல இருக்கு. Next, the first experimental study on memory was conducted by. The first experimental study on memory was conducted by. So, ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி ஆன் மெமரி வாஸ் கண்டக்டட் பை யார் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஆப்ஷன் ஏ வில்லியம் ஜேம்ஸ். ஆப்ஷன் ஏ வில்லியம் ஜேம்ஸ். ஆப்ஷன் பி எபிங்காஸ். ஆப்ஷன் பி எபிங்காஸ். ஆப்ஷன் சி வில்லியம் உண்ட். ஆப்ஷன் சி வில்லியம் உண்ட். ஆப்ஷன் டி கோக்லர். ஆப்ஷன் டி கோக்லர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4, memory that cannot brought to mind consciously but expressed in behavior is known as. Memory that cannot brought to mind consciously but expressed in behavior is known as. மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஆப்ஷன் ஏ semantic memory. ஆப்ஷன் பி short term memory. ஆப்ஷன் சி implicit memory. ஆப்ஷன் டி explicit memory. அப்போ ஆப்ஷன் ஏ செமான்டிக் மெமரி, ஆப்ஷன் பி ஷார்ட் டேர்ம் மெமரி, ஆப்ஷன் பி இம்ப்ளிசிட் மெமரி, ஆப்ஷன் டி எக்ஸ்பிளிசிட் மெமரி. ஸோ ஃபிஃப்த் கொஷின், Ebbinghaus found that information is forgotten. Ebbinghaus found that information is forgotten. Ebbinghaus வந்து பண்ணாக்க எதை கண்டுபிடிக்கிறாரு, எதை பேஸ் பண்ணி அப்படின்னாக்கா forgotten. எதை பண்ணால் மரத்தில் பேஸ் பண்ணி அவர் என்ன இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறாரு, அதான் கொஷின். ஆப்ஷன் ஏ மோஸ்ட் குயிக்லி ஒன் டே ஆஃப்டர். ஒரு நாளுக்கு அப்புறமா மறந்துடும் அப்படின்றதா. ஆர் செகண்ட் ஆப்ஷன் மோர் ரேபிட் ஆஸ் டைம்ஸ் கோஸ் பை. டைம் போக போக வேகமாக மறந்துடுமா. குயிக் அட் ஃபர்ஸ்ட் தென் டேப்பரிங் ஆஃப் த கிராஜுவலி. குயிக் அட் ஃபஸ்ட்டு வேகமாக மறக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகும். அடுத்து லாஸ்ட்டு கிராஜுவலி ஃபர்ஸ்ட் தென் இன்க்ரீஸிங் இன் ஸ்பீடு. ஃபஸ்ட்டு கிராஜுவலி, அதுக்கப்புறம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுமா மறக்கிறதுல அப்படின்றது. ஸோ டோட்டலாக இன்றைக்கி 5 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ 5 கொஷினில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் இப்போ கேம்பஸ், ஆப்ஷன் சி. செகண்ட் கொஷினுக்கு வந்து பண்ணாங்க G.A. மில்லர். தேர்டு கொஷினுக்கு H. எபிங்காஸ். ஃபோர்த்து கொஷினுக்கு இம்ப்ளிசிட் மெமரி. ஃபிஃப்த்து கொஷினுக்கு குயிக் அட் ஃபர்ஸ்ட் தென் டேப்பரிங் ஆஃப் கிராஜுவலி. ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா டோட்டலாக 5 கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நாளைக்கு டே 7ல் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.